மேல்கொளத்தூர் கிராமம் பேருந்து நிலையம் அருகில் பேரறிஞர் அண்ணா 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஒன்றிய திமுக செயலாளர் எஸ். பெருமாள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மேல்கொளத்தூர் கிராமம் பேருந்து நிலையம் அருகில் பேரறிஞர் அண்ணா 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ்நாடு தலைகுனியாது உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் எஸ். பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் எஸ். பெருமாள் தலைமையில் திமுகவினர் கிராமத்தின் முக்கிய சாலைகளில் ஊர்வலமாக வந்து பேரறிஞர் அண்ணா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அனைவரும் தமிழ்நாடு தலைகுனியாது உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள் பெருமாள் 100 பேருக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். இதில் முக்கிய நிர்வாகிகள் துணை செயலாளர்கள் சீனிவாசன், வழக்கறிஞர் மீ. தமீன் அன்சாரி, சாவித்ரி சுந்தரவடிவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். அண்ணாவின் எல்லாரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணாவென்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீது தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என உறுதியேற்கிறோம். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கும் எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி இதுக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்புக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு வைதவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா, அது வள்ளுவன் காட்டிய வழி அல்லவா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர், நம் தாழ்வுகள் எல்லாம் போக்கியவர். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. எல்லோர்க்கும் அண்ணனவன், இல்லார்க்கு செல்வ
செல்வம் அவன். நல்லோர்கள் உள்ளமெல்லாம் நாள்தோறும் வாழுபவன். சொன்னால் மனம் பதைக்கும், சொல்லவோ வாய் பதைக்கும். தன்னன் தனிமையிலே தான் உறங்க போனானோ. தங்கக் கடலலையே வாய் மூடி தூங்கும் எங்கள் தங்கத் தமிழ் மகனை தாலாட்டி பாடினையோ. பாடு நீ பாடு பைந்தமிழர் நாடென்று ஓடி உழைத்த மகள் உறங்கட்டும் அமைதியிலே. ஓடி உழைத்த மகள் உறங்கட்டும் அமைதியிலே, அமைதியிலே. அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா.